சிங்கார பொன்மடியில நாங்க பிறந்த கூடிய அப்பமார்களுக்கும் பெங்கா பிறந்த கூடிய நமது அருமை தாய் மகளுக்கும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் அனைத்து ரசிக பொதுமக்களுக்கும் நம்மளுடைய ஸ்ரீ கலைவாணி சரஸ்வதி நாடக சபா சார்பாக அனைவருக்குமே கண்டிக்காத வணக்கம். ஒரு பக்கம் கூலிக்கு போய் ஆனாலும் சரி, சொந்தமா செட்டு கட்டினாலும் சரி, செட்டு பேர் மட்டும் திரும்பி பார்க்காம படிச்சு போறான். பள்ளிக்கூட போய் அவரையா கூத்தட வர்றாரு. நாடு மகாநாடு நம்மளை போன ஆளுக நடிகருக்கெல்லாம் இது ஒரு சொந்தமான தாய் திருநாள் வழங்கப்படும். நாடு நாட்டின் பெயர் என்ன? நாட்டின் பெயர் ஏங்க இந்த ஊர்ல கூத்து வாங்கினாரு அண்ணன் வாங்கினாரா? அண்ணன் நீ வாங்கலப்ப சொல்றா. யார் வாங்கினது? நான் தான் வாங்கினேன். ஏன்டா நீ தான் வாங்கினியா? என்ன ஊரு? அதான் எழுத்தரிச்சம்பட்டி. எழுத்தரிச்சம்பட்டி சொல்லு. இப்படி சொன்னா யாரும் கொடுப்பாங்களடா? ஏங்க குண்டச்சம்பாளையம் எனக்கு தெரியாதா? மூடிட்டு மத்த வந்து அடிக்கணும். அதாவது குன்றிச்சாம்பாளையத்தை எழுதலையே ஸ்ரீ அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகி உலகம் எங்கும் அருள் பவைக்கும் என்ன தெய்வம்? சாயம் பேர் கூட தெரியல. யாரும் என்னத்தையா விடிய 5 மணிக்கு ஆத்து போட்டு இருப்பான். இவ்வளவு நேரம் எங்கடா போன விடி விடி கத்தி சொல்லிட்டு இருந்தேன். சீட்டோட இருவரும் ஒன்று சேர்ந்து சிறு துளி பெருவெள்ளமாக ஒன்று சேர்ந்து இன்று ஓரிரவு நாடகத்தை அடையெடுத்திருக்கிறார். அதாவது நேற்றுக்கு ஆட வேண்டிய கூத்து மழையின் காரணமாக அதாவது தள்ளி வச்சிருக்குது. அப்படி இருந்தாலும் இருவரும் பேசிக் கொண்டிருந்தார் வெகு நேரமாகும். அப்படி இருந்தாலும் நம்மளோட நாடகத்துக்கு வருகை தந்திருக்கும் யார் என்றால் அதாவது யூடியூப் செல்வண்ணா அவர்கள் நம்மளோட நாடகத்துக்காக வருகை தந்திருக்கிறார். எங்க இருந்து? சேலம் கருப்பூர்ல இருந்து நம்ம செல்வண்ணே நம்மளுக்காக அதாவது நம்மளையுமே அதாவது இந்த நாட்டு மக்களுக்கு அறிமுகம் செய்ய வேண்டும் சொல்லி ஏனென்றா எல்லா யூடியூப் சேனலுமே அதாவது ஸ்டாண்ட் வச்சிருப்பாங்க. நம்ம செல்வனை மட்டும் அதாவது விடி முப்பொழுதுமே சிறு கருங்களால செல்ல பிடித்து விடிய விடிய கண் விழித்து நம்ம செல்லினாலேயே செல்ல கையில பிடிச்சிட்டு சேனல் இருக்கிறாரு. உலகத்திலே செல்ல கையில பிடிச்சிட்டு யூடியூப் சேனல் எடுக்கிறது நம்ம செல்வண்ணன் தான். செல்வண்ணன் நம்ம நாடகத்துக்கு வருகை தந்திருக்கிறார். அவர்களும் இந்த ஊர் பொதுமக்களும் எந்த முகம் போனாலும் அந்த திருப்பதி ஏழுமலையான் சன்னதி வருடத்துக்கு வருடம் எப்படி ஓய்வு வளையுதோ அது போலவே அவர்களுடைய குடும்பங்கள் வளர வேண்டும் என்று அந்த ஆண்டவரை பிரார்த்திக்கிறோம். ராமஜெயம். நாடகத்திலே சபை தருவதாக நான் வருகின்ற போது நான் யார், எமது பெயர் என்ன, நான் எப்பேர் பெற்றவன் நாடகத்தில் என்னால் என்ன நடக்கும் அமைச்சரே. திறமணி வகுள்ள நான் புத்தையின்றதமான
அண்ணன் உன் பேர் என்ன? பாலன் பாலன். மார்கண்டையன் மார்கண்டேய பாலனுக்கு. மார்கண்டேயனுக்கு. மார்கண்டேய பாலனுக்கு. ஏக இருந்தாலும் தங்களையும் பெற்றெடுத்த தாய் தந்தை பாலன் மார்கண்டையராக இருந்தாலும் இந்த மார்கண்டனை பெற்றாங்களே தாய் தந்தை என் அன்னையோர் ஆலயம் ஆலயம் நான் குடியிருந்த கோவில் இது சிவாஜி பண்ணுங்க. நண்பா ஓய் என்னை ஆசைக்கும் அன்புக்கும் பண்புக்கும் தேசத்துக்கும் என்னை பெற்றாரே என் தாய் தெரியுமா? யாருங்க உங்க தாய்? அமைச்சரே ஓய்
கொடுக்கிற காட்சி தரிக்கும். நேத்தான கணக்குறேன். ஓய் சாமி மாதவா சொல்லுங்க. என்னை முத்தி நம்பக்கூடாது. முன்னூறு நாள் சுமதி தொந்தி சரிவதை தொலை நடுகிறதை என்னை ஆசைக்கும் அன்புக்கும் பண்புக்கு நேசத்துக்கும் என்னை பெற்றாலே என் தாய் உங்கள் தாய் துணையா வருகிறது. அந்த புண்ணு பிடிச்ச குதி யாருச்சு? புண்ணியவதி யாருக்க? யாருக்கு சாமி? சம்பளத்துல பிடிக்கப்பாடும் எல்லாத்துக்கும் நண்பா ஓய் என் தாய் மருத்தாவதி, ஓ தாய் மருத்தாவதி, என் தந்தை மிருகண்டசி மிருகண்ட ரிஷி. நண்பா சாமி என் தாய் எனக்கு பாலைக்கு ஒழுங்குழைப்போன். ஒழுங்குழைப்போன். நான் தாய்க்கு தலைமகனாக நான் ஒரே மகன். நாங்கள் ஒரே மகள் போல நான் செல்ல பிள்ளையாக நான் ஒருவனை பிறந்தேன். இங்கே குதிந்து காய்ச்சல் அதுக்குள்ள கடவுளுக்கு தாய் வச்சிருக்கான். நண்பா சாமி அப்படி ஒரே மகனாக பிறந்து பிறந்து எனக்கு வயது என்ன? வயது என்ன? பாலன் பாலன் வயது 16. வயது 16. நான் இப்பதானா சின்ன பையன். நீ இப்பதான் சின்ன பையா? சின்ன பையன். அத்தாக சின்ன பையன். நண்பா நான் பிறந்த நாள் முதல் பிறந்த நாள் முதல் இன்று நாள் வரை என் தாயும் தந்தையும் நான் ஒரு இமை பொழுது கூட நான் பிரிந்து இருந்ததே இல்லை. தாய் தந்தையை பிரிஞ்சு இருந்ததில்லை. கண்ணியவை எப்படி காப்பாரோ அது போலவே என் தாயும் தந்தையும் நான் ஒரே மகன் என்று சொல்லி என் ஆசைக்கும் அன்புக்கும் அன்புக்கு நேசத்துக்கும் என்னை வளர்த்தி வைக்கிறாள் என் தாயும் தந்தையும். நண்பா அப்படி பாலன் வயது 16 இருந்தாலும் எனக்கு தினந்தோறும் காலையில் எழுந்து எனக்கு என்ன வேலை? நண்பா காலையில் எழுந்து அதாவது என் தெய்வமாகப்பட்ட யாரு உன்னாலப்பட்ட சிவபெருமான், உன்னாலப்பட்ட சிவபெருமானி என் சிவபெருமானை நான் வணங்கி விட்டு பாடசாலை சென்று நான் பள்ளியில நான் பாடத்தை படித்து வருவது எவது வேலை? நண்பா அப்படி இருந்தாலும் அதாவது நான் தினந்தோறும் பாடசாலை செல்ல வேணும். அதனால் நான் பாடசாலை போகலாம். என்னதான் இருந்தாலும் தாயின் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்லும் வார்த்தைக்கு மந்திரம் இல்லையா? ஏனென்றால் நான் பிறந்ததே என் தாய் தந்தையால் தான். என்னதான் இருந்தாலும் நான் ஒரு இமை பொழுது கூட என் தாயை விட்டு நான் பிரிந்து இருந்ததில்ல. அதனால நான் என் தாயை சென்றுட்டு நான் சொல்லிவிட்டு பாடசாலை போக வேண்டும். நான் போய் வருகிறேன். இந்த தாய் இந்த பாதத்தை கந்தவனம் சென்று கருமலை எடுத்து வந்து உங்களை காலையை கொட்டி பட்டாளத்திற்கு பண்டிகா கல்வி உன் மகனாகப்பட்ட மாய்கண்ணன் அநேக கோடி வந்தனம் தந்தையே. அப்படி இருந்தாலும் இன்று தினம் ஏன் அழைத்து என்ன காரணம்? கண்ணே இது உனக்கோ வயது 5 வயது முடிந்து வயதாகிறது. பாடசாலை சேர்த்திருக்கின்றோம். நீ பாடசாலை சென்று கல்விகளை கற்க வேண்டும். பாடசாலை சென்று குருநாதர் இடத்திலே பாடங்களை படித்து வரணுமா? ஆகட்டும் அப்பா, நான் போய் வருகிறேன். ஆடிடுங்கள். ஆகட்டும்.
இந்த மார்கண்டன் பாடசாலை வந்து விட்டார். வந்துட்டோம். பாடசாலையிலே குருநாதா மருகண்டா குருவே உன்னுடைய திருவடி பாதத்தை இந்த சீரனாகப்பட்ட மார்கண்டையர் உன் திருவடி பாதத்தை அநேக கோடி வந்தனம் குருநாதா. ஆகட்டும் உட்காரு. குருநாதா ஒரு வாதிரது ஒரு வணக்கம் சொல்றது இல்லையா? டேய் உட்கார்றா வாடா. நானும் உட்கார்றேன். உட்கார்றா. ஏங்க, நான் வாட்ச்மேனுங்க. உட்கார்றா. பள்ளியோட பசங்களா வாங்க சாமி. மருகண்டா குருவே வந்து விட்டாய். தம்பி சிசுபாலா குட் மார்னிங். அம்மா ரேவதி சினேகா ஏய் என்ன உங்களுக்கு என்ன சிரிப்பு சிரிப்பீங்களா? வாத்தியார்னா கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும். அடிக்கிறாரு படிச்சுங்க. ஐயா வர ஏய் இன்னும் என்ன பண்ண? ஏய் இன்னும் என்ன பண்ண? எங்க வீட்டுல நம்ம சோறாக்கலையா? சோறாகலையா? ராமகுரம் சோறாகலையா? சோறாக்கலி சோத்துக்கு போய் சுண்ணி உம்ப. ஏய் உட்கார போடா. சோறாக்கலையா? உட்காருமா. கண்ணே அட பாமா வந்துட்டான். உட்காரு கொஞ்சம். என்னடா இது பள்ளிக்கூடம் படிக்கிற மாதிரி தெரியுது. ஊர் குடி போறாங்க. பள்ளிக்கூடம் நடிக்கிறீங்களா இல்ல செக்ஸ் படம் காட்டிட்டு இருக்கறனா? கட்டவர் போடுறேன் நானு. அப்படி இருந்தாலும் நேற்று பாடம் சொல்லி கொடுத்தல அனைவரும் படித்தீங்களா? நான் சொல்ற மாதிரி சொல்லுவியா? சொல்லுங்க. திருக்குறள் சொல்லி தரேன். வாதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். வாதாமல் வாக்காமல் இருக்க வேண்டாம். என்னது? வாதாமல் வாக்காமல் இருக்க வேண்டாம். சரி. அவன் அந்த காரியம் பண்ணி போயிட்டு அப்படி குண்டு பறித்து போயிட்டான். பையா வாதாம ஒரு நாளும் இருக்க வேண்டாம். எங்க அம்மா எனக்கு வாமாத்திரம் ஊத்திட்டாங்க அதிகமா. அடுத்த குறள் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். மாதாவை மறக்காமல் நீலாம் படிக்க மாட்டேன். எனக்கு சொல்லி கொடுங்கப்பா. நீ சொல்றியா? குருவே வாதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். நீ சரியில்லை. குருவே அதாவது அரண்மனை செல்ல விட்டு பாடசாலைக்கு வந்திருக்கிறேன். குருவே என்னதான் இருந்தாலும் இந்த தினம் இந்த பாடசாலைக்கு வந்ததுமே எனக்கு முதலே சுண்டு போய் இருக்குது. இந்த கல்வியிலேயே நீதான் அதிகம் படித்தவன். ஆமா கல்வியிலே சிறந்தவன் நீதான். உனக்கு இன்றைக்கு முதல் தெரிவிட்டுதான் குருநாதா ஏதாச்சும் தெரியவில்லை. இன்று எனக்கு முதலே சுண்டு போய் இருக்குது. அதனால சக்தி நேரம் இந்த பாடசாலையிலே நான் நித்திரை ஆகிவிட்டு நான் மீண்டும் படிக்கிறேன். ஆகட்டும் ஆகட்டும். பாடசாலையிலே நான் நித்திரை ஆகும் போது யாரோ ஒருவர் எரமக்கடா மீதிலே பெருந்துடன் கருத்த மேனி யாரோ ஒருவர் என் உயிரை பிடிப்பது போல் அஞ்சை கணக்கு வேண்டாம். என்னைக்கும் பகல்ல கண்ட கணக்கு
அதனால அரண்மனைக்கு போய் குளித்து நீராடி விட்டு இரவிலே நித்திராடி விட்டு மீண்டும் காலையில வாங்குறீங்க. போயிட்டு காலையில நேரம் பாத்துக்கிட்டே தட்டி அப்படின்னு ஆகட்டும் குருநாதா. முட்டை அப்படியே பிறந்துக்கணும். நான் அரண்மனை போய் வா போய் வருகிறேன். போயிட்டு வா தாயே